அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கத்தில் ஒரு சந்தை உள்ளன, ஒரு மார்க்கெட் இருக்கு. இந்த மார்க்கெட்டில் என்ன இருக்கு? அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், மா தஸ்தஹில் அன்ஃபுஸ், ஒரு மனுஷன் உள்ளம் எதை விரும்புமோ அதெல்லாம் சுவர்க்கத்தில் இருக்கு. ஒரு மனுஷன் உள்ளம் எதை விரும்புமோ அதெல்லாமே சுவர்க்கத்தில் இருக்கு. இப்போ இந்த சுவர்க்க மார்க்கெட் என்ன தெரியுமா இருக்கு? அங்கே அழகான சுவர் படங்கள் இருக்கு, அழகான உருவ படங்கள் இருக்குமா. ஒவ்வொரு சுவர்க்கவாதிகளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் அங்கே போவாங்களாம். அந்த மார்க்கெட்டுக்கு போனால் அவங்களுக்கு விரும்பியவாறு அந்த உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம். அவங்க விரும்பியவாறு அவங்களுக்கு உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஆண்களுக்கு பெண்ணாக ஆசைண்டா அவங்களுக்கு ஆகிக்கொள்ளலாம், பெண்களுக்கு ஆணாக மாற ஆசைண்டா அங்கே மாறிக்கொள்ளலாம். சுவர்க்கத்தில் எல்லாமே பேசக்கூடியவை, காட்டில் பேசும், மரம் பேசும், பறவைகள், மிருகங்கள் எல்லாமே பேசும், எல்லாமே பறக்கும். உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழிடும். அதுதான் சுவர்க்கம். இந்த அளவு கண்டா உடல் உறவு கூட 80-90 வருஷங்கள். அப்போ சுவர்க்கத்தில் எல்லாமே இன்பங்கள் மட்டும்தான், அங்கே மௌத்தே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அதுதான் சுவர்க்கம். இப்போ 8 சுவர்க்கங்கள் இருக்குது. அதில் உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ்விட கேளுங்க. இப்போ 8 சுவர்க்கத்தில் உள்ள மக்களும் 8 விதமாகத்தான் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான ஆண்களும் அதிகமான ஏழைகளும் தான் சுவர்க்கத்தில் இருப்பாங்களாம். அதிகமான பெண்களும் அதிகமான பணக்காரர்களும் நரகத்தில் இருப்பாங்களாம். ஏன் பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறாங்க தெரியுமா? முதலாவது, அதிகமாக திட்டு பதுவா செய்வாங்க, சும்மா எதுக்கெடுத்தாலும் திட்டு பதுவா செய்வாங்க. ரெண்டாவது, அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியலே, மாப்பிள்ளைக்கு நன்றி கெட்டவளாக இருப்பாள். இப்போ சில பொம்பளைகள் அப்படித்தான். அதாவது மாப்பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றுமே செஞ்சில்லை, உங்களோட வாழ்க்கையில் எனக்கு ஒரு நலவை கூட செஞ்சில்லை. அப்படி சில டைமில் அவங்க நன்றி கெட்ட மாதிரி பேசுவாங்க. இதனால் அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ சுவர்க்கத்தின் அழகு எப்படி? ஆண்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட அழகு கிடைக்கும், பெண்களுக்கு ஹூர்லின் அழகு கிடைக்கும். ஒரு ஹூர்லின் பெண் இந்த உலகத்தை எட்டி பார்த்தா போதும், உலகம் முழுவதும் வெளிச்சமாக மாறும். ஒரு ஹூர்லின் பெண் கடல் தண்ணியில் துப்பினா கடல் தண்ணி இனிப்பாக மாறும். ஒரு ஹூர்லின் பெண் அவட கையை சூரியனுக்கு காட்டினா சூரியன் பவரை குறைச்சி கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, அல்ல இங்கே எல்லோருக்கும் சுவர்க்கத்தை தர வேண்டும். துவா கேட்கணும். நாங்கள் உலகத்தில் ஹராத்தில் வாழ்ந்து போட்டு, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு வாழ்ந்து போட்டு, அன்பார்ந்தவர்களே, கெட்ட வட்டிகளை சாப்பிட்டு போட்டு நாங்கள் வாழ்ந்து போட்டு சுவர்க்கத்தை கேட்டால் கிடைக்குமா? நாங்கள் எப்படி வாழ்வோமோ அதே போல தான் மௌத், எப்படி மௌத்தாகுவோமோ அதே போன்று தான் கியாமத்தில் எழுப்பாட்டப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் சுவர்க்கத்துக்காக வேண்டி கபூல் செய்ய வேண்டும். ஆமீன்.